நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. என்னடி இழ விழுந்துருச்சா? செத்துட்டானான்னு கன்ஃபார்மா எனக்கு தெரியல. கன்ஃபார்மா தெரிஞ்சதுன்னா விதவ கோலத்துல நான் என் வீட்டுக்கு போயிருப்பேன். ஏண்டி என் பையனை கொல்ற அளவுக்கு உனக்கு வெளியேறிடுச்சா? நான் இல்லாத உங்க பையனுக்கு உங்களாலதான் ஆபத்து வரப்போகுது. என் வீட்டுக்காரர் இங்க இருந்து போய் எவ்வளவு நாள் ஆகுது? அவரு தாலி கட்டி கூட்டிட்டு வந்த பொண்டாட்டி இங்க இருக்கான்னு ஏதாவது நினைப்பு இருக்கா அவருக்கு? எப்போ வருவேன்னு போன் பண்ணி கூட அவருக்கு சொல்ல டைம் இல்லல்ல. அவன் எங்க இருக்கான், என்ன செய்யறான்னு அப்பப்போ சொல்றதுக்கு அவன் ஒண்ணு உனக்கு அடிமை இல்ல. எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. நான் தான் அந்த ஆளோட பொண்டாட்டி. நீங்க அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். நீ உன் இடத்துல தான் இருக்கணும். அதை விட்டுட்டு புருஷன், அவன் அம்மா, கூட பிறந்தவங்க இவங்கள நக்கல் பண்ணி கிண்டல் பண்ணி வாழக்கூடாது. நான் இங்க வந்த புதுசுல இப்படி எல்லாம் இல்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. அப்போ உங்க காலெல்லாம் கழுவி கூட குடிக்க நான் தயாராதான் இருந்தேன். ரொம்ப பணிவாவும் இருந்தேன். அது எல்லாத்தையும் கெடுத்து இன்னைக்கு இப்படி என்ன மாத்துனதே நீங்க மட்டும்தான். நீ எப்படி இருக்கேங்கிற விஷயம் எனக்கு தேவையில்லை. சதீஷ நல்லவனா மாத்த உன்னை கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் குடி அதிகமாயிடுச்சு. அதுக்கெல்லாம் மூல காரணம் நீதானே. அதுக்கெல்லாம் மூல காரணம் நான் கிடையாது. நீங்க வளர்த்த லட்சணம் அப்படி. பசங்களை நல்ல ஒழுக்கமா வளர்க்கணும். இல்லனா ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவங்கள ஒழுங்கு பண்றத நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கும். ஏய் திமிர் பிடிச்சவளே, உன் நாக்க அறுத்து போடுவேன். ஆமா, என் பசங்களை யாரும் தொட முடியாது. எல்லாத்தையும் நான் பார்க்க தானே போறேன். பாவம் ஒரு அப்பாவி பொண்ணை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போயிருக்கான். அதுக்கான பலனை நீங்க எல்லாரும் கண்டிப்பா அனுபவிப்பீங்க. ஹலோ, அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா பாலா வீட்டுக்காரங்க உங்களை சும்மா விட்டுருவாங்கன்னு நினைச்சீங்களா? எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு சொல்றீங்கல்ல. பாலாவ அவங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டு புதைக்க தானே கூட்டிட்டு போயிருக்காங்க. பொம்பளைங்க ஒழுங்கா இல்லைன்னா ஆம்பளைங்க அப்படித்தான் இருப்பாங்க. ஏய், அப்படின்னா முதல்ல கொல்ல வேண்டியது உன்னதாண்டி. இவ்வளவு கீழ்த்தரமான புத்தி இந்த ஊர்ல உன்னை தவிர வேற யாருக்கும் கிடையாது. அத்தை ஆம்பளைங்களை பத்தி பேசுறாங்க. நீங்க ஒரு ஆம்பளையா இருந்தா இதெல்லாம் நீங்க எப்பவும் செஞ்சு முடிச்சிருப்பீங்களே. இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. இப்பவும் நீங்க ஆம்பளை நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. மகனுங்க மருமகளுங்க முன்னாடி என்ன புருஷனா இல்லாம ஒரு மனுஷனா கூட மதிக்கலையே. அதை நினைச்சு கூட நான் வருத்தப்படல ஜெகதாம்பா. என் குடும்பத்தை பொறுப்பா பார்த்துக்காம ஊரை சுத்திக்கிட்டு இருந்தப்ப நீ எனக்கு சூட்டின பட்டு இன்னும் ஞாபகத்துல இருக்கு. உருப்படாதவன். அப்படி உருப்படாதவனா இருக்கிறதுல கூட ஒரு சந்தோஷம் இருக்கிறத நான் உணர்ந்தேன். அதுக்கு முழு காரணமும் நீதாண்டி. ஆனா இப்ப செஞ்ச காரியம் இருக்கே, அது மன்னிக்கவே முடியாத தப்பு. அவ பிறந்த வீட்டுல இருக்கிறத விட இந்த வீட்டையும் இந்த வீட்டுல இருக்கிற நம்மளையும் நேசிக்கணும்னு முயற்சி பண்ண ஒரு பொண்ண நீ இன்னைக்கு கொலை பண்ண அனுப்பியிருக்க. யோ, தேவையில்லாம பேசுன. ஏன் நீ பாக்கலையா? அவன் கூட அவ சந்தோஷமா தானே கிளம்பி போனா. அவ வேணுவ அனுப்பி வைக்கிறதுக்காக போனா. டிக்கெட் கிடைக்காதனால ட்ரெயின்ல போகாம ஒரு டாக்ஸியை பிடிச்சிட்டு போனாங்க. எப்படியும் அந்த டாக்ஸி பூனே வரைக்கும் போக போகுதுன்னு சதீஷும் சுமேஷும் கூட போயிட்டாங்க. இனி காலம் பூரா புருஷன் கூடவே இருந்துடலான்னு பாலா முடிவு பண்ணிட்டா. இதுதான் நடந்தது. அதை விட்டுட்டு அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து எங்கேயாவது போய் கொண்டுட்டு வான்னு சொன்ன மாதிரி பேசுற. நீ அவளை அனுப்பி வச்சது கொலை பண்றதுக்காக மட்டும்தான். இப்போ கொஞ்ச நாளாவே இந்த வீட்டுல நடந்துகிட்டு இருந்தது ஒரு சதி திட்டம்னு தெரியாமலேயே அவ போயிருக்கா. திட்டம் போட்டு அவளை இந்த வலையில சிக்க வச்சிருக்க. உண்மைதானே? எனக்கு ஒரு சின்ன தடயம் கிடைச்சிருந்தா கூட நான் அவளை காப்பாத்தி இருப்பேன். அவளை காப்பாத்த நீங்க என்ன அவ புருஷனா? இனி அவளை அவ புருஷன் பாத்துக்குவான். காப்பாத்துறதுக்காக இல்ல,
அவன் அவளை குடும்பப்படுத்த கூட்டிட்டு போயிருக்கான்னு எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் நடிப்புன்னு தெரியறதுக்கு முன்னாடி காலமும் கடந்து போயிடுச்சு. நீங்க என்ன நினைச்சீங்க? மருமக மூலமா மகனை மயக்கி இந்த வீட்டையே காலி பண்ணலான்னு பாத்தீங்களா? புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அவன் கையில புடிச்சு கொடுத்தா பெரிய மனுஷனா ஆயிட்டீங்கன்னு நினைச்சீங்களா? அது எல்லாமே அவளை நம்ப வைக்கிறதுக்காக தான். அது இப்ப புரிஞ்சுது. புரிஞ்சிச்சுல்ல? அதனால உள்ள வந்து உங்க கருத்தை எல்லாம் சொல்ல வேண்டாம். கிளம்புற. என் பழைய துணிமணிகளை எடுத்துட்டு நானும் கிளம்புறேன். இனிமே என்னோட இடம் அந்த வரண்டா தானே. நீ சிரிக்காத. நீ சதித்திட்டம் தீட்டி அவளை சித்திரவதை பண்ணதுனால தான் அவ போயிட்டான்னு நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா பாலா எங்க இருக்கான்னு போலீஸே கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். மாமனார் தொல்லை தாங்க முடியாததுனால அவ புருஷன் கூட அவ பூனைக்கு போயிட்டான்னு. நம்ம நாட்டுல எப்பவும் பொம்பளைங்க கம்ப்ளைண்ட்டுக்கு தான் மதிப்பு. ஜெயிலுக்கு போகணுமா இல்ல கிடைக்கிற கஞ்சியை குடிச்சிட்டு வெராண்டால படுக்கணுமா? திறந்து வச்சுட்டு எவனுக்கு அடி காத்துட்டு இருக்க? நான் காலையில போகும்போது உங்கள்ட்ட சொல்லிட்டு தானே போனேன், கதவு உள் பக்கமா லாக் போட்டு வைன்னு. லாக் பண்ணி பாதுகாக்க இங்க விலை மதிப்புள்ள பொருள் எதுவுமே இல்லையே, அப்படி இருக்கா? ஏய், நீ யாரடி பயமுறுத்த பாக்குற? அதுவும் என்னையா? ஏய், உங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் மொத்தமா வந்தப்பவே நான் பயப்படல, அப்புறம் என்ன? இதெல்லாம் சமையலுக்கு எனக்கு தோணுதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அப்புறம் உனக்கு திங்கறதுக்கு வந்தா. அப்புறம் சதீஷ் அண்ணனும் சுமேஷும் போயிட்டாங்க. நான் கேட்கவே இல்லையே. நீ கேட்க மாட்டடி, அதனாலதான் நானே சொன்னேன். வண்டி வாடகைன்னு சொல்லி 5000 ரூபாய் மொத்தமா காலி, அப்புறம் தனியா டீசல் காசு வேற. ஏய், இந்த கவர்ல முட்டை இருக்கு, போய் ஒரு ஆம்லெட் போட்டு கொண்டு வா. ஐயே, என்னம்மா மூஞ்சி இப்படி திருப்பி வச்சுக்கிற? இனி நான் ஆசைப்படுற எல்லாத்தையும் நீ செஞ்சு தரணும். கறி, மீன், முட்டை எல்லாம் தான். இது நான் வாடகை கொடுக்கிற பிளாட், இங்க ஏன் இஷ்டப்படி தான் நடக்கும். போய் சீக்கிரம் சமைச்சு கொண்டு வாடி.
டேய் பாலா, ஆம்லெட்டுக்கு நேரமா? எவ்வளவு நேரம்டி? என்ன ஆம்லெட் ரொம்ப வாடையா இருக்கோ? ஏய், எங்கடி போற? முதல்ல இங்க வாடி. கையெடுறி, கையெடுங்கறல. உன்னோட இந்த வாந்தி பேதி நடிப்பை எல்லாம் நான் மாத்தி காட்டுறேன். ஏய், இங்க நில்றி. அப்போ உனக்கு ஆம்லெட் போட தெரியும். ஊர்ல இருந்து அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. உன் அம்மா இல்லடி, ஏன் அம்மா, ஜெகதா அம்மா, அன்பான அம்மா. மருமக நல்லா இருக்காளான்னாங்க. நீங்க நல்லா இருக்கியாடி? ஆமா, இந்த மாதிரி ஒரு சுகம் வேற எந்த ஒரு பொண்ணுக்குமே கிடைக்காது. அப்படின்னா நீ ஓரளவுக்கு திருந்திட்ட. அப்புறம் அண்ணா இருக்கானே, அதான் ஹரிகிருஷ்ணன். அவன் வால்ல தீ பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்கானா. தினமும் காலையில தங்கச்சிக்கு கால் பண்ணி நீ நல்லா இருக்கியான்னு கேக்குறேன்னு சொல்லிட்டு போன உன் அண்ணன். அவன் எங்க வீட்டுக்கு போயிருக்கான். அன்பு தங்கச்சி எங்க போயிட்டாலோன்னு டென்ஷனா எங்க போயிருக்கான். அவன் மட்டும் இல்ல, உன் வீட்டுல இப்ப எல்லாரும் உன்னை தேடி தேடி அலையறாங்க. அங்க இப்ப கிளைமேட் சூப்பரா இருக்கும். ஆனா நாம இங்க ஆம்லெட் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா கதை பேசிக்கிட்டு அப்படியே ஜாலியா இருக்கும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பாலா டீச்சர் ஸ்கூலுக்கு போகாதனால பசங்க எல்லாம் வருத்தப்பட்டு இப்படி இருக்காங்களா. பாலா டீச்சர் இல்லாத ஸ்கூலு உப்பு இல்லாத சாப்பாடு மாதிரின்னு பசங்க எல்லாம் புலம்பிட்டு இருக்காங்களா. அப்புறம் நீ இல்லாதனால ஸ்கூல பூட்டிடலாமா அப்படின்னு அங்க இருக்கிற கன்னியாஸ்திரிங்க எல்லாம் ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்களா. என்னடி, நீ ஸ்கூல் வேலையை விட மாட்டேன்னு சொன்னல, இப்ப தாலி கட்டின புருஷனை விட உனக்கு வேலை தானே பெருசு. இப்ப கடைசியில் என்ன ஆச்சு? நீ சரி, அதை விடு. நீ வேலைக்கு போகணுமா? போமா. காலையில பிளைட்டுக்கு நீ அங்க போனேன்னா சாயந்தரம் பிளைட்டுக்கு நீ இங்க வந்துடலாம். என்ன கோரி அடிச்சலாம்? இங்க நீயும் நானும் சாப்பிட்றதுக்கு அதை ப்ரிப்பேர் பண்ணணும், ரூமை எல்லாம் கிளீன் பண்ணணும், துவைக்கணும். அவ்வளவுதான் வேலை. சிம்பிள். அவ்வளவுதான், சிம்பிள். மற்ற நேரம் எல்லாம் நீ ரெஸ்ட் எடுக்கலாம். நான் வர்ற வரைக்கும். இந்த பில்டிங்லயே 2 தமிழ்நாட்டுக்காரங்க இருக்காங்க. பாக்கி இருக்கிறவங்க எல்லாம் குஜராத்திகளும் மராட்டிகளும் அப்புறம் கேரளாக்காரங்க. துணியை துவைச்சு மேல டெரஸ்ல காய போடலாம். அப்புறம் தண்ணி அது சிக்கனமா தான் பயன்படுத்தணும். பணம் கொடுத்து வாங்குறோமா? துவைக்க, குளிக்க, குடிக்கிறதுக்கும் சிக்கனமா தான் யூஸ் பண்ணணும். எவ்வளவு கவனமா இருந்தாலும் சில நேரத்துல மிஸ் ஆயிடும். மிஸ் ஆனா எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். நாளையிலிருந்து நீ இங்க தான் சமைக்கணும். காலையில சப்பாத்தி, மதியானம் நான் எடுத்துட்டு போறதுக்கு சாப்பாடும் மீன் குழம்பும், நைட்டுக்கு சப்பாத்தியும் சிக்கனும். எனக்கு சிக்கன் மீன்லாம் சமைக்க தெரியாது. அப்ப நீ இங்க என்னத்த சமைக்க வந்திருக்கடி? நாளையில இருந்து நான் சொல்றத தான் நீங்க சமைச்சாகணும். தெரியாது முடியாதுன்னு ஒரு வார்த்தை கூட நீங்க பேசக்கூடாது. புரிஞ்சுதா?
அம்மா ஜெயா எங்க? அவ குழந்தைய குளிப்பாட்டிட்டு இருக்கா. ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களாம்மா? பாலாக்கு என்ன ஆச்சுப்பா? அவ வேணுகோபால் கூட போயிட்டாமா. ஆனா ஜெயா என்கிட்ட பாலாவை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனதா சொன்னா. நீங்க எதுக்குமா தேவையில்லாம அதெல்லாம் விசாரிக்கிறீங்க? நான் எதையும் விசாரிச்சு தெரிஞ்சுக்கல. நான் இங்கே தானப்பா இருக்கேன். அப்படின்னா நீங்க கேள்விப்பட்டதுதான் உண்மை. பாலாவை வேணுவும் அவனோட பிரதர்ஸும் சேர்ந்து தான் வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போனாங்க. அவங்களுக்கு எதிரா நீ கேஸ் கொடுக்க போறதா ஜெயா சொன்னாலே. கேஸ் கொடுக்க வேண்டியது அவங்க அப்பாவும் அவங்க கூட பிறந்தவங்க தான். அதை அவங்க பண்ண மாட்டாங்க. அவளும் ஒரு உயிர் தானம்மா. சட்டப்படி அவளுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கணும்ல. அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா அதை செய்யணுமா? இல்லைன்னா போலீஸ் இல்ல பொலிட்டிக்கல் லீடரோட உதவியால பூனேக்கு போய் பாலாவை காப்பாத்தணும். அதுக்கப்புறம் அவ எங்கப்பா போவா? வீட்டில தான் இருப்பா. அவளை கருவேப்பிலை மாதிரி தூக்கி எறிஞ்ச வீட்டுக்காரங்க கூட அவ இருப்பான்னு நீ நம்புறியாப்பா? கர்ப்பிணியான அவளை நீ எங்கப்பா தங்க வைப்ப? அப்படி யாரும் இல்லாம போயிட்டா பாலாவை இங்க தங்க வைக்கலாம். இது ரொம்ப நல்ல முடிவுப்பா. அக்காவையும் தங்கச்சியும் நீ தான் பாத்துக்கிறன்னு ஊர்க்காரங்க எல்லாரும் நல்லாவே கிண்டல் பண்ணுவாங்க. சரி, ஊர்க்காரங்க எல்லாரையும் விடுப்பா. பாலா மேல நீ அதிக அக்கறை காட்டினா நாளைக்கு ஜெயாவுக்கு சந்தேகம் வருமா இல்லையா? தங்கச்சி மேல இப்ப அவளுக்கு அனுதாபம் இருக்குப்பா. அவ நாளைக்கு இங்க வந்து தங்குனா அது இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு கர்ப்பிணி பொண்ணுக்கு நீ காட்டுற இந்த அக்கறைய அவ தப்பா நினைச்சுப்பா. நீங்க எதுக்குமா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசிக்கிறீங்க? நான் சும்மா எல்லாம் எதையும் சொல்லப்பா. கூட பிறந்த தங்கச்சியா இருந்தாலும் கணவனோட அன்பு கவனிப்பெல்லாம் அதிகமா கொடுத்தா எந்த பொண்டாட்டியும் விரும்ப மாட்டா. பாலாவை பத்தி அவ எப்பவும் அது மாதிரி நினைக்க மாட்டாமா. இப்போ உன்னோட அன்பை பங்கு வைக்க யாரும் இல்ல, அதனால நீ அப்படி சொல்ற. அவ தட்டுல அவ சாப்பிடுற பொருள்ல இன்னொருத்தருக்கு பங்கு வைக்க அவ ஒத்துப்பான்னு நீ நினைக்கிறியாப்பா? எல்லாருக்கும் அவங்கவுங்க வாழ்க்கை தான்ப்பா முக்கியம். உன் வாழ்க்கையில இப்ப இருக்கிற சந்தோஷத்தையும் நிம்மதியும் நீயா கெடுத்துக்காதப்பா. பாலாவை நானும் கைவிட்டுட்டேனா? எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதோட சீக்கிரமா பொருந்தி போற சக்திய அந்த இறைவன் பொண்ணுங்களுக்கு கொடுத்துருக்காருப்பா. தாங்கிக்கிற மன்னிக்கிற சக்தி எல்லாம் பொண்ணுங்களுக்கு தான்ப்பா அதிகம். பாலாவை நினைச்சு நீயும் ஜெயாவும் வருத்தப்படாதீங்க. இப்ப இருக்கிற பிரச்சனைய எப்படி சமாளிக்கணும்னு பாலாவுக்கு தெரியும்பா. பாலா, வா. சப்பாத்தி என்ன இப்படி காஞ்சு போயிருக்கு? குழம்பு எதுவும் வைக்கலையா? சாப்பிட்டியா? நீ என்ன செவிடாடி? இல்ல நீ என்ன மௌன விரதமா? நான் இப்ப ஜெயில இருக்கேன். நீங்க தானே ஜெயில? நீங்க பேசணும்னா நான் பேசுறேன். பாலா, ஏய், தேவையில்லாம என்ன கோவப்படுத்தாத. எவ்வளவுதான் கோவப்படுத்தினாலும் என்ன சாகடிச்சிட கூடாதுங்கிறதுல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கீங்க. அதாவது நான் சாப்பிட்டியான்னு கேட்டேன். சாப்பிடணுமா?
ஆர்டர் போட்டீங்கன்னா நான் சாப்பிட்டுடுறேன். ராதா, காலையில கம்பெனி போறதுக்கு முன்னாடி சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கணும். நான் ரெடி பண்ணி தந்துடுறேன். சட்டையும் பேண்டையும் அயன் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னீங்க, அதையும் செஞ்சேன். நான் சாப்பிடணும்னு நீங்க சொல்லவே இல்லையே. சொல்லாதது செஞ்சா அதுக்கும் என்ன தண்டிப்பீங்களோன்னு நான் பயந்துட்டேன். அதான் சாப்பிடல. நீ உட்காரு. உங்க கூட இருக்கிற தகுதி எனக்கு இருக்கா? என் பொண்டாட்டி தானே, நீ உட்காரலாம். ஒரு மிருகத்தோட உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ இங்க பாரு, திமிருத்தனமா பேசணும், என் கையால் அடி வாங்கிடுவேன். அதெல்லாம் பழகி போச்சுங்க. புதுசா வேற ஏதாவது தண்டனை இருந்தா அதை கொடுங்க. இங்க சப்பாத்தி நான்ல தான் கிடைக்கும். சோறு குழம்பெல்லாம் வேணும்னா நீ தான் சமைக்கணும். ஏன் விருப்பம்? அப்படி எதுவுமே இங்க கிடையாதே. ஏய் ஏய், ஏய், என் கூட சண்டை போட்டுக்கிட்டு உன்னால எவ்வளவு நாள் இங்க வாழ முடியும்? நான் தான் இங்க வாழவே இல்லையே. அப்பப்போ என் வயிற்றுக்குள்ள ஏதாவது துடிக்கும் போதுதான் நான் உயிரோட இருக்கிறேங்கிற நினைப்பு எனக்கு வரும். சரக்கு எல்லாத்தையும் பிரிச்சு போட்டுட்டு அசைய முடியாம காலில் ஆணி அடிச்சுட்டு எதுக்கு இப்படி வாழ்றோம்னு எனக்கு தோணும். அப்பெல்லாம் பதில் சொல்ல முடியாத அசைவு இது மட்டும்தான். இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துதான் ஆகணும்னு இது சொல்லுது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சீக்கிரமா அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போறது தான் மனுஷனோட மிகப்பெரிய திறமை. இன்னும் உன்னால அதுக்கு முடியலன்னா நீ சுத்த வேஸ்டடி. அப்படின்னா இந்த வேஸ்ட்டை கொன்ற வேண்டியது தானே? உன்கிட்ட நான் பல முறை சொல்லியிருக்கேன்ல, உன்னை இங்க கொல்றதுக்கு இல்ல வளர்க்கறதுக்காக தான் நான் உன்னை இங்க கொண்டு வந்திருக்கேன். இந்த பிளாட்டுக்கு வெளியில போகணுங்கிற ஆசையை தவிர நீ என்ன கேட்டாலும் அதை நான் நிறைவேற்றுவேன். உள்ள அடைச்சு வச்சு கழுத்துல கத்திய வச்சு உனக்கு என்ன வேணாலும் கேளுன்னு சொன்னா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க இல்ல? நீ கேளு பாலா, உனக்கு என்ன ஆசை இருந்தாலும் சொல்லு பார்க்கலாம். எனக்கு ஒருத்தனை கொல்றதுக்கான துணிச்சல் வேணும். தர முடியுமா? என்னையா? இந்த உலகத்துல எவ்வளவோ பொண்ணுங்க இருந்தாங்க. ஆனா எனக்கு மனைவியா அந்த இறைவன் கொடுத்தது ஒண்ணுதானே. அந்த நீ எப்பவும் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டதுதான் நான் செஞ்ச தப்பு. உனக்கு வேலை, சம்பளம், கண்ட பொறுக்கிங்களோட எல்லாம் ஊர் சுத்துறதுக்கு நான் உனக்கு அனுமதி தரணும், அப்படித்தானே? முதல்ல அந்த ஆசையை மனசுல தூக்கி போடுற. இனிமே நீ ஊருக்கு போறதா இருந்தா கூட நான் முடிவு பண்ணணும். அப்புறம் ஒரு விஷயம், என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக இந்த பிளாட்ல இருக்கிற எவனையாவது நீ கரெக்ட் பண்ணி அந்த பொறுக்கி கூட நீ ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சா அதுக்கப்புறம் உன் கால் ரெண்டி வெட்டிடுவேன். அப்புறம் நான் இல்லாத நேரத்துல நீ வெளியே போனா அதை கண்காணிக்கவும் இங்க ஸ்பெஷலா நான் ஆள் வச்சிருக்கேன். கண்டிப்பா எனக்கு தகவல் வரும். அதனால என்ன ஏமாத்திட்டு வேற எவனையாவது கரெக்ட் பண்ணலாம்னு நினைக்காத. வீட்டுக்குள்ளேயே பொத்திக்கிட்டு உட்காந்துருக்கணும்.
ஒன்னும் சாப்பிடாம இருக்க? பாலா இப்ப ஏதாவது சாப்பிட்டுருப்பாளாமா? என்ன அங்க அனுப்பாதீங்கன்னு அவ எவ்வளவோ என்கிட்ட கெஞ்சி கேட்டாமா. நான் அத எதையுமே கண்டுக்கல. ஏன்பா அவளை கூட்டிட்டு போயிருக்கிறது யாரு? அவ புருஷன் தானே கூட்டிட்டு போயிருக்காரு. என்னோட பயமே அதாமா. பாலா சொன்ன மாதிரி எல்லாமே அவனோட நடிப்பா இருந்ததுன்னா அவ இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாமா. அவன் அவளை ரொம்ப சித்திரவதை பண்ணிட்டு இருப்பான். சோறு தண்ணி கூட கொடுக்காம பட்டினி போட்டிருப்பான். அப்பாதான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காருல்ல. வேணுவோட அட்ரஸும் இருக்கு. அவங்க பாத்துப்பாங்கப்பா. அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஒருவேளை பாலா அவ சொந்த விருப்பப்படி அவர் கூட போயிருந்தா? அப்படின்னா அதை என்கிட்ட அவ சொல்லிருக்கலாமே. அங்க போனதுக்கு அப்புறம் கூப்பிடலாம் நினைச்சிருப்பா. அப்படிலாம் பாலா நினைக்க மாட்டா. எங்கேயோ ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்குமா. வேணுவும் அவனோட ஃபேமிலியும் சேர்ந்து பண்ண சூழ்ச்சி. அப்படி சொல்லி நாம அவங்க மேல கேஸ் கொடுக்க முடியுமா? போலீஸ் விசாரிக்க போகும்போது பாலா அவ புருஷன் கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா அப்ப பழி நம்ம மேலதானே விழும். நீ ஒண்ணு பண்ணுப்பா. வேணு கூட அவரோட அண்ணனும் தம்பியும் போயிருக்காங்கல்ல. அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்ததும் நீ அங்க போய் பாத்துட்டு வா. அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் கேளு. அவங்க சொல்ற பதில்ல உனக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா நீ வேணுவ பார்க்க போயிட்டு வா. நான் திரும்ப போக வேண்டாமாமா? எல்லாத்தையும் விசாரிக்க நம்ம அஜய் அனுப்பலாம். முதல்ல வேணுவோட அண்ணனுங்க 2 பேரும் வீட்டுக்கு வரட்டும். நீ எதுவும் சாப்பிடலையேப்பா? பாலாக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியற வரைக்கும் எனக்கு நிம்மதியாவே இருக்காது. ஹலோ ஹலோ வணக்கம், என் பேரு பிரமிளா. நான் ஃபிளாட் நம்பர் 207ல இருக்கேன். ஹஸ்பண்ட் சுதாகரன். இங்க ஃப்ரூட்ஸ் கடை வச்சிருக்கோம். எங்க ஊர் கோயம்புத்தூர். வேணுகோபாலோட ஒய்ஃப் தானே? अब क्या कहते हैं? இல்ல, நீங்க தமிழ் இல்லையா? तमिल नहीं मालूम. வேணுகோபாலோட ஒய்ஃப் தமிழ் தானே செக்யூரிட்டி சொன்னாரு. ப்ளீஸ் ஓபன் த டோர். दरवाजा खोलो. क्या बात है? என்ன ஏமாத்தலாம்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பா நீங்க தமிழ் தான். என் பொண்டாட்டிக்கு சின்ன பிரச்சனையெல்லாம் இருக்கு. அதுக்காக தான் நான் கூட்டிட்டு வரலன்னு வேணுகோபால் சொல்லியிருக்காரு. இப்போ உடம்பெல்லாம் சரியாயிடுச்சா? வேணுகோபால் இருக்கும் போது நாங்க இந்த பக்கம் கூட வரமாட்டோம். குடிச்சிட்டு வந்து தேவையில்லாம திட்டுவாரு. உங்க பேர் என்ன? आपका नाम क्या है? प्लीज आप जाए. आओ, मेरे फ्लैट सामने है. नहीं, अभी नहीं. வந்து கூப்பிட்டா இப்படி பண்றீங்களே. வேணுகோபால் சொன்னதெல்லாம் அப்ப உண்மைதான் தோணுது.
நான் இங்க தூங்காம ஒவ்வொரு விஷயத்தையா நினைச்சிட்டு இருக்கும்போது நீ அங்க எவனை பத்தி நீ நினைச்சு கனவு கண்டுட்டு இருக்க? எந்த புறம்போக்க பத்தி நீ மனசுல நினைச்சிட்டு இருக்க? தெரியாம வலைய விட்டு வெளியில வந்து ஒரு முயல் குட்டிய கடிச்சு கொல்லாம அதோட உயிர் போற வரைக்கும் சாகரத்தை ரசிச்சு பாக்குற கொடூரமான ஒரு காட்டு நாய். அதுதான் என்னுடைய மனசுல இருக்கு. அந்த நாய் இறக்கமே இல்லாம அந்த முயலை கடிச்சு கொதறி அதை உயிரோடவே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. காரணம் அந்த நாய்க்கு இருக்கிற வெறியும் பசியும் தான். ஆனா உங்களுக்கு என் மேல இருக்கிற பகை அது எத்தனை ஜென்மத்து பகைன்னு எனக்கு தெரியல. எனக்கு உன் மேல பகைன்னு யாரு சொன்னது? நான் உன்னை காதலிச்சிட்டு இருக்கேன்டி. ஆனா கொஞ்ச நாளா உன் காதல்ல ஒரு தடை இருக்கு. அது எதனாலன்னு உனக்கு தெரியுமா? அதுக்கு காரணம் உன் வயிற்றுல வளர்ற குழந்தை தான். அது இனிமே வேண்டாம். அதை நீ அபார்ட் பண்ணணும். நம்ம ஒரு மாதிரிலாம் கிடையாது. இதை இங்க ரொம்ப சிம்பிளா பண்ணி தரத்துக்கு நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஒரு பூ பறிக்கிற நேரத்துல அவங்க இதை அப்படியே பறிச்சு எறிஞ்சிருவாங்க. எங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு கிளினிக்ல அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டேன். டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கான ஃபீஸும் கட்டிட்டேன். அழுது எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் எல்லாத்தையும் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். நீ இதுக்கும் எதுவும் சொல்ல மாட்டல்ல? டாக்டர் எல்லாம் தேவையில்லை. நான் வேணா கத்தி எடுத்து தரேன். நீங்க வேணா என் வயித்தை கீறி அதை வெளியில எடுத்து போட்டுருங்க. ஆமாண்டி, தேவை வந்தா நான் அதையும் பண்ணுவேன். ஆமா, நீங்க தான் அதை செய்யணும். உயிரை கொடுத்தவன் அவன் கையாலே அந்த கர்மத்தையும் செய்யட்டும். ஏன் நிறுத்திட்டீங்க? அடிங்க. நான் இங்க கத்தி கூப்பாடு போட்டு ஊரை கூப்பிடுவேன்லாம் பயப்படாதீங்க. நீ என்னதான் இங்க கத்துனாலும் ஒரு நாய் கூட வந்து எட்டி பார்க்காதீங்க. காலையிலேயே ரெடியா நாளைக்கு இதை தலைமுடிக்கலாம். இதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? அஜெண்டால இதுவும் ஒண்ணுதாண்டி. எவனுக்கோ பிறக்க போற குழந்தைக்கு நான் அப்பனாக முடியாது. உனக்கு தெரியும்னா சொல்லு. யாரோட அன்பளிப்படி இது? சொல்லுடி. எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. நான் உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா எவெல்லாம் எனக்கு புருஷனா இருந்தான்னு என்னை விட உங்களுக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும்ல. பால்காரன், பேப்பர் போடுறவன், மீன்காரன், என் அக்காவோட புருஷன், கத்து கொடுத்த வாதியார், கூட வேலை பார்க்கறவன், ஆட்டோ டிரைவர், அப்படி உங்க பட்டியல்ல யாரா வேணாலும் இருக்கலாம்.
என்னங்க நம்ம பாப்பா எங்க? அவ அம்மா கிட்ட இருக்காமா? என்னடி என்னாச்சு? பாலாவோட குழந்தைய அந்த வேணு கொலைவெறியோட கத்தி எடுத்துக்கிட்டு துரத்திக்கிட்டே வராங்க. கனவுல பார்த்துட்டு இப்படி பயந்தா எப்படிடி? இல்லங்க, அது ரொம்ப பயங்கரமான கனவு. ரூம்குள்ள பாலா ரத்த வெள்ளத்துல மிதக்குறாங்க. பாலாவை நினைச்சு நீ ரொம்ப கவலைப்படுறமா? அதனாலதான் இப்படிப்பட்ட கனவுல நீ காண்ற. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பாலாவுக்கு ஏதோ தப்பா நடக்க போறதுனாலதான் இந்த கனவு எனக்கு அடிக்கடி வருது. அப்படிலாம் நினைக்காத. நீ இப்படி பயந்து போய் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் இது எல்லாம் கெட்ட கனவா வருது. பாலாவுக்கு ஒண்ணும் ஆகாது. நீ நிம்மதியா படுத்து தூங்கு போ. தூங்கு. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.